இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேர் பேஸ்ட் யோகா ஆசனா ப்ராக்டிசஸ். இந்த டே அண்ட் ஏஜில் எல்லாத்தையும் உட்காந்து தான் பண்ணுறோம். வெதர் நாங்கள் கார் ஓட்டுறோம், இல்லைனா ஆஃபீஸ் போகிறோம், டாய்லெட் கூட உட்காந்து தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ யோகாக்கு டைம் இல்லைன்னா இதுலேயே எல்லாமே பண்ணலாம். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் டுடே இஸ் உங்கள் ஹிப்ஸை எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, சேரில் உட்காந்து இந்த 2 மசில் உங்கள் சைடில் நிறைய டைட்னஸ் வந்துடும். அதை ரிலீஸ் பண்ண உடனே அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் கொஞ்சம் நேராகவே நடக்கலாம். நடக்கும்போதே சேர்லேயே உட்காந்து நடக்கும்போதும் அப்படியே தான் நடப்போம். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்னஸ் வந்துடும். ஸ்பைனுக்கும் உங்கள் காலுக்கும் நிறைய ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ எப்படி இந்த ஆசனா பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் லெஃப்ட் லெக்கை உங்கள் ஆங்கிள்ஸை எடுத்து ரைட் நீ மேலே வைக்கலாம். ஓகேங்களா? திங்க் ஆஃப் இட், ரஜினிகாந்த் ஒரு படத்தில் எப்படி உட்காருவார், அது மாதிரியே உட்காந்துக்கோங்க. சில பேர் இல்லைங்களா, இப்படி உட்காந்த உடனே உங்கள் முட்டி அப்படியே மேலே ஏறும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே நிறைய டைட்னஸ் இருக்குது, மசில் அப்படியே சுருங்கி போயிருக்கு. இப்படி இருந்தால் நோ ப்ராப்ளம், உடம்புல ஒன்றும் தப்பில்லை. அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ உங்கள் கால் நீங்கள் இப்படி உட்காந்த உடனே இந்த முட்டி இவ்வளோ மேலே ஏறிச்சுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் 2 கையும் முட்டியை தொடாமல் 2 சைட்லேயும் வச்சு ஸ்லோவாக அப்படியே கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு இதே போதும், நிறைய டைட்னஸ் இங்கெல்லாம் தெரியும். ஸோ இதே போதும். ஓகேங்களா? இல்லை எனக்கு அவ்வளோவா ஒன்றும் இல்லை, என்னோட முட்டி ஓகேயாக தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம். அப்போ பண்ணணுன்னா உங்கள் 2 கையும் மேலே ஃபஸ்ட்டு தூக்கி ஸ்பைன் நேராக வைக்கணும். ஓகேங்களா? ஸ்பைன் நேராக இருந்த உடனே கொஞ்சம் முன்னாடி வாங்க, யாரோ உங்கள் ஃப்ரெண்டை பிடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 2 கையும் கீழே எடுத்துன்னு வாங்க, தரை தொடுற மாதிரி. தரையெல்லாம் தொடவே முடியாது, ரொம்ப தூரமாக இருக்குது, என்ன சொல்கிறீங்கன்னா, ஓகே, உங்கள் 2 எல்போவும் முட்டிலேயே வச்சு கீழே பார்க்கலாம். திஸ் இஸ் லெவல் 2. லெவல் 3 உங்களுக்கு முடிஞ்சால் கீழே தரையை தொட்டு உங்கள் நெக்கை ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படியே ஹெட்டை லூஸாக ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக திருப்பி மேலே வாங்க. ஆப்வியஸ்லி 2 லெக்லேயும் பண்ணணும். ஸோ உங்கள் லெஃப்ட் லெக் ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் ரைட் லெக், ரிமெம்பர் ஆங்கிள் நீ மேலே. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் நீ ஆன் நீ, இப்படி இல்லை, இப்படி உட்காரணும். உட்காந்த உடனே நீ மேலே இருந்துன்னா, உங்கள் முட்டி மேலே வந்ததுன்னா ஃபஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இங்கே நில்லுங்க. உங்களுக்கு இன்னும் இல்லை, எனக்கு இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, 2 கையும் இப்படி வைக்கலாம். அப்படியே கொஞ்சம் புஷ் பண்ணி மோர் எனர்ஜி வந்து ரைட் லெக். அதுக்கப்புறம் இதே ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா அப்படியே மடங்கி உங்கள் 2 கையும் தரை தொடுற மாதிரி யூ ஹேவ் டு டூ இட் ஆன் தி ஆப்போசிட் சைட். இந்த 2 சைடும் முடித்த உடனே, ஓகேங்களா, we're going to do one more. என்ன பண்ணோன்னா, சேரில் உட்காந்த உடனே நம்மளோட டைஜஷன் ரொம்பவே ஸ்லோ ஆகிடும். அதனால தான் ஒரு பெரிய பிரியாணி சாப்பிட்டா என்ன பண்ணுவோம், ஐயோ அவ்வளோ சாப்பிட்டு அப்படியே உட்காந்துடுவோம். ஆனால் அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க, ஒரு பெரிய மீல் சாப்பிட்டா அட்லீஸ்ட் 100 ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு அப்புறம் அப்படியே உட்காரக்கூடாது. அப்படி பண்ணால் அவங்க டைஜஷன் ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ஸோ இந்த டைமில் 100 ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டம்னு சொன்னிங்கன்னா என்ன பண்ணேன்னா, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு we're going to do a twist. அந்த ட்விஸ்ட் பண்ண உடனே உங்கள் பாடியில் ரிலாக்ஸ் ஆகும். ட்விஸ்ட் எப்படி பண்ணேன்னா, லெவல் 1 கால் இப்படி வச்சுட்டு உங்கள் ரைட் ஹேண்ட் ஃபுட்டோட முன்னாடி வச்சுட்டு, இன்னொன்று சேரை பின்னாடி பிடிச்சிட்டு அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். யாரோ பின்னாடி கூப்பிடுற மாதிரி இன்னும் ட்விஸ்ட் பண்ணி உங்கள் ஷோல்டர் பின்னாடி பார்க்குற மாதிரி எவ்வளோ ட்விஸ்ட் பண்ண முடியுமோ ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்விஸ்ட்டை எடுத்த உடனே 5 breaths இங்கே எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருந்தால் இன்னும் கொஞ்சோண்டா we can go challenging. உங்கள் எல்போவை நீக்கு எடுத்துன்னு வரலாம். ஓகேங்களா? அங்கேருந்து இன்னும் ட்விஸ்ட் எடுக்கலாம். இது கொஞ்சம் மிட் பேக், லோவர் பேக், அதுலேயும் ட்விஸ்ட் வரும். உங்கள் கையை கீழே எடுத்துன்னு வந்து இன்னும் ட்விஸ்ட் பண்ணலாம். ஸ்லோவாக போஸ்லேருந்து வெளியில் வந்து உங்கள் காலை ரிலாக்ஸ் பண்ணலாம்.
இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மேடம் அப்படி யோசிச்சா டோன்ட் வரி, ஐ ஹாவ் அ சிம்பிளர் வேரியேஷன் ஆஃப் திஸ். உங்கள் 2 காலையும் கீழே வச்சுட்டு ஒரு கை முட்டிக்கு முன்னாடி வச்சு இன்னொன்று பின்னாடி அந்த சேரை ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணி எவ்வளோ ட்விஸ்ட் பண்ண முடியுமோ ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. உடம்பு கீழே காலெல்லாம் மூவ் பண்ணக்கூடாது, இது சைடில் வரவே கூடாது. நீஸ் எல்லாம் முன்னாடி பார்க்குற மாதிரி உடம்பு மட்டும் அப்பர் பார்ட் ஆஃப் யுவர் பாடி ஷுட் ட்விஸ்ட் அண்ட் லுக் இஸ் ஃபார் பேக் இஸ் பாசிபிள். உங்கள் கண் எங்கே போதோ அது மாதிரி உடம்பும் ட்விஸ்ட் ஆகும். ஸோ கண் வச்சு எவ்வளோ தூரமாக பின்னாடி பார்க்க முடியுமோ பார்த்துக்கோங்க. ட்விஸ்ட் அண்ட் ஸ்டே தேர். ஸோ யோகாவை நல்லா சிம்பிளிஃபை பண்ணி சேர்லேயே பண்ணுற இதில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் டெஃபினெட்லி ப்ராக்டிஸ் உங்கள் வீட்டில். இது ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கே நிறைய பெனிஃபிட் வரும். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டெஃபினட்டாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.